ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு சமி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு பூஜை கூட போட போகிறோம். அதுக்கு 4 அடியில் 14 வயர் ப்ளூ கலர்லேயும் 2 வயர் எல்லோவும் 2 வயர் பிங்க்கும் மொத்தம் 18 வயர் கட் பண்ண போகிறோம். 18 வயர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளூவில் 4 அடி இருக்குதான்னு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 4 4 அடியில் ப்ளூவில் 14 வயரு, பிங்க்கில் 2 வயரு, எல்லோவில் 2 வயரு. இப்போ நம்ம எல்லோ கலர் எடுத்து ஃபஸ்ட்டு பட்டன் போட போகிறோம். 2 கார்னரையும் சரி சமமாக வச்சு மடக்கி வச்சுக்கணும். எல்லோ கலரை, ப்ளூ கலர் தான் ரன்னிங் வயரு. ஃபஸ்ட்டு பட்டன் போட போகிறோம். எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு பட்டன் போட்டாச்சு. சரிக்கு சமமாக இருக்குதா 2 கார்னருன்னு பார்த்துக்கணும். சரிக்கு சமமாக இருக்குதா? அடுத்து பிங்க் ஜாயின் பண்ணணும். பிங்க் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து 14 வயர் ப்ளூ கலரையும் ஜாயின் பண்ணிடணும். ரெண்டு கார்னர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு 14 ப்ளூவையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரியே எல்லோவும் பிங்க்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம அடி 13 லைன் போட போகிறோம். 18 அகலம், அடி 13 போட போகிறோம். ப்ளூ தொடர்ந்து போட்டுட்டு வந்துடணும். பிங்க் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளூ தொடர்ந்து போட்டு வரணும். போட்டு வந்துட்டு கடைசியில் இந்த எல்லோவையும் பிங்க்கையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் லைனும் முடிச்சிடணும். பாருங்கள், ஃபஸ்ட் லைனு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு 2ஐயும் கட் பண்ணிக்கணும். 2ஐயும் சரி சமமாக வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போடுறதுக்கு நான் ஒரு பக்கம் வயர் எடுத்து நான் 1 இன்ச் அளவுக்கு நான் கம்மி பண்ணி நான் அடுத்த லைன் மேலேயும் கீழேயும் போடுவேன். ஒரே அளவுலையே நீங்கள் ஒரே அளவுலேயே போடணுனாலும் போடலாம். இல்லை லைனாக ஒவ்வொரு இன்ச்சு நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன், அந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் ஒரே அளவில் போடணுன்னா கொஞ்சம் வயரு வேஸ்ட்டாக போகும். விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு இன்ச்சு விட்டு விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயர் வேஸ்ட் ஆகாது. இல்லாட்டினா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் பரவாயில்லை ஒரே அளவே நாங்கள் வச்சு போட்டு சுற்றி கொண்டு வந்துக்கிறோன்னாலும் கொண்டு வந்துக்கலாம். அடி மட்டும் இப்படி கரெக்டாக போட்டு வந்துடணும். மேலே 6 லைனு, கீழே 6 லைனு, நடுவில் சேர்த்து 13 லைனு. 6 6 12. இது நடு லைனை சேர்த்தோம்னா 13 லைன். நடு லைனுக்கு நான் முடிச்சு போட்டிருப்பேன் பாருங்கள். முடிச்சு போட்டிருக்கேன்னு அந்த முடிச்சு அவுத்து விட்டுறணும். அவுத்து விட்டுட்டு ரன்னிங் வயர் வச்சு சுற்றி கொண்டு வரணும். பாருங்கள், நான் ஒரு இன்ச்சு விட்டேன்ல வயர் ஏற்றி இறக்கி லைனாக தெரியும் வரிசையாக. கொஞ்சம் ஒவ்வொரு இன்ச்சாக அப்படியே வரிசையாக விட்டு விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். தெரியுதா? அதுக்கு தான் நான் விட்டு விட்டு கட் பண்ண சொன்னேன். இல்லை எனக்கு பரவாயில்ல ஒரே அளவே நான் வெட்டி நான் லைன் கொண்டு வந்துடுறேன். பிகினர்ஸ் நீங்கள் அப்படி விடாமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு வந்துடுங்க. அடுத்து உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும், அப்போ நீங்கள் விட்டு கட் பண்ணிக்கலாம். சுற்றி போட்டு கொண்டு வந்துட்டு பாதி சொருவியும் பாதி சொருவாமையும் இருக்குது. இப்போ ஹேண்டில் போட்டலாம். ஹேண்டிலுக்கு நான் 3 வயர் எடுத்துருக்கிறேன். 2 வயர் ஒரே கலர்லேயும் 1 வயர் வேறு கலர்லேயும் எடுத்துருக்கிறேன். நான் மிச்சமான வயரில் தான் இந்த கூடை போட்டேன். அதனால் என்கிட்ட பிங்க்கு 11 அடியில் 2 வயரும், ப்ளூ 11 அடியில் 1 வயரும் எடுத்துருக்கிறேன். ப்ளூவை நடுவால் வச்சு மேலேயும் கீழேயும் பிங்க்கை வச்சு விட்ருக்கேன். வச்சுட்டு உள்ளே விட்டு சுருவி சரிக்கு சமமாக இழுத்துக்கிட்டு
இப்போ வந்து மேலேயும் கீழேயும் பிங்க் பட்டன் போட போகிறோம். பட்டன் தான் போட போகிறோம். நம்ம எதுவும் பின்னலை, பட்டன் தான் போட போகிறோம். கீழே 2 வயரு சொருவிருப்போம்ல, அந்த வயரை சரி சமமாக எடுத்து ஒரு பட்டன் போடணும். நல்லா டைட்டாக கூடையை ஒட்டி பொறுமையாக சின்னதாக போடுங்க. நல்லா இறுக்க போடணும். வயர் விட்டுட்டு போடக்கூடாது. 2 பிங்கை மட்டும் ஒரே வயரை எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்து நம்ம ஒரு நாட் போடுறோம். நல்லா கூடையை ஒட்டி சின்னதாக டைட்டாக போட்டு விட்ருங்க. அடுத்து இந்த பக்கம் திருப்பணும். இந்த பக்கம் திருப்பி ஒரு நாட் போடணும். ஓகேங்களா? டைட்டாக இருக்குது பாருங்கள். கீழே 2 பிங்க் இருக்குதா, இதையும் எடுத்து நம்ம 2 பிங்க்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம மேலே ஒரு பிங்க் போட்டுட்டோமா, இப்போ கீழே ஒரு பிங்க் இருக்குதா, அதையும் 2 வயரு ஒன்று சேர்த்து ஒரு பட்டன் போடணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒவ்வொரு பட்டன் இருக்கும். நடுவில் ப்ளூ வயர் மட்டும் எதுலேயும் ஜாயிண்ட் ஆகாமல் தனியாக இருக்கும். 2 பிங்க் பட்டனை மட்டும் போடணும். மேலேயும் கீழேயும் பிங்க் தான் வரும். பிங்க் கலரில் தான் அந்த பட்டன் போடுறோம். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரில் வரணும். எந்த வயரு 2 வயரு கொடுக்குறீங்களோ அது மேலேயும் கீழேயும் வரணும். ஒரே கலரில் 2 வயரு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, மேலே ஒரு பட்டன் இருக்குது, கீழே ஒரு பட்டன் இருக்குது. நடுவில் வந்து 2 ப்ளூவும் பிங்க்கும் வந்து கிராஸாக வரும் பாருங்களேன். அந்த இடது பக்கம் ஒரு கிராஸ் வரும், வலது பக்கம் ஒரு கிராஸ் வரும். ப்ளூவும் பிங்க்கும், ப்ளூவும் பிங்க்கும். அப்போ ப்ளூவை மடக்கி பிங்க்கை சுற்றி ஒரு நாட்டு வரும். நாட்டு வருமா, அதே மாதிரி இடது பக்கம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அடுத்து வந்து வலது பக்கமும் அதே மாதிரி தான் கிராஸாக வரும், ப்ளூவும் பிங்க்கும். அதை ஒரு நாட் போட்டோம்னா அப்படியே வளைஞ்சு வரும், பைப்பாட்ட வரும், சூப்பராக வரும் கைப்பிடி. ஈஸியான கைப்பிடி இது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்து ஈஸியாகிக்கும். நாட் போட்டுகிட்டே வந்துடலாம். கிராஸாக அதுவே வந்துடும், ரிஸ்க் இல்லாமல் அதுவே வந்துடும். தொடர்ந்து அப்படியே போட்டு கொண்டு வந்துடலாம். இடது பக்கம் போட்டால் இப்போ வலது பக்கம் போகிறோமா, அப்படியே சுற்றி சுற்றி கிராஸாக வர வர நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம். ஈஸியான ஹேண்டிலுக்காக தான் சரி இந்த குட்டியை ஒரு கூடையை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வயரு வந்து நம்ம 11 அடியில் வெட்டியிருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் மேலே ஏறிடுச்சுன்னா ஈஸியாக இழுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வயரை இழுக்கணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பொறுமையாக போடணும். அப்படியே பின்ன கொஞ்சம் மேலே ஏற ஏற உங்களுக்கு ஈஸியாக சல்லுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். போட்டு பாருங்கள். எந்த கைப்பிடியை விட இந்த கைப்பிடி ரொம்பவே ஈஸியான கைப்பிடி. அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. போடணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். யோசிக்காதீங்க. 4-5 தடவை வந்து நீங்கள் வீடியோவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது நல்லா தெளிவான விட்டு அப்புறமா நீங்கள் வயர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிங்க. ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டாட்டா வரும் பாருங்கள். நடுவில் ப்ளூவும் 4 முத்து வந்து பிங்க்கும் வந்து வருது பாருங்கள். அழகாக தெரியுதா? ஹேண்டிலுக்காக தான் இந்த கூடையே போட்டேன். என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.